குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 26/3/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6:18 திதி இன்று மாலை 3:06 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் பிற்பகல் 1:42 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் இன்று இரவு 9:28 வரை துருவம், பின்பு வியாகதம். கரணம் மாலை 3:06 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டம் நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைனா எல்லாருக்கும் தெரியும், கடன் அடைக்கக்கூடிய நாள், கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நாள், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சிறிய பரிகாரம் ஒன்று சொல்ல போறேன். அந்த பரிகாரம் உங்களுக்கு நன்மையை தரும். முதல்ல கோச்சாரத்தை பார்த்துட்டு அதன் பிறகு எல்லாம் பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் ராகு பகவானும், மேஷத்தில் குரு பகவான் புத பகவான், கடகத்தில் மாந்தி பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவான், அங்காரக பகவான், சுக்கிர பகவான். சரி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமான் வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் இன்னைக்கு கடன் தீரணும். அதாவது செவ்வாய்னா கடனுக்கு மட்டும் கிடையாது, நோயும் சொல்லலாம். நம்ம இந்த நோய் தீரணும், கடன் தீரணும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மஞ்சள் பூசணிக்காயை வாங்கி உங்க வீட்டுல உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரையும் மதிய நேரத்தில், அதாவது மத்தியானம் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள வீட்டுல உள்ளவங்களை சுத்தி கொண்டு போய் யாருக்காவது அதை தானமா கொடுங்க. இதுக்கு பேர் பரங்கிக்காயின்னு கூட சொல்லுவாங்க இது. அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசம்பு மட்டும் கொண்டு போங்க, வேற எதுவும் வேண்டாம். இன்னைக்கு நோய் தீரணும், கடன் தீரணும், பிரச்சனைகள் தீரணும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு தீரணும் அப்படின்னு சொன்னால் மஞ்சளில் உள்ள பரங்கிக்காய், இது மஞ்சா பூசணிக்காயின்னு கூட சொல்லுவாங்க, கல்யாண பூசணிக்காயின்னு கூட சொல்லுவாங்க இது. சரிங்களா? அதை வாங்கி வீட்டுல உள்ளவங்கள அத்தனை பேரையும் சுத்தி, வீட்டையும் சுத்தி கொண்டு போய் யாருக்காவது தானமா கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது செய்து பாருங்கள், குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்கள், எதிர்பாரா சில தனவரவுகள் ஏற்படும். சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒத்துழைப்பு ஏற்படும். வழக்கெல்லாம் சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும். ஒப்பந்த பணிகளில் வேலை செய்கிறவங்க, ஒப்பந்த பணி எடுத்து செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். முயற்சிக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இன்றைய நாள் தன வரவு
ரொம்ப சிறப்பா நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். பரணி நட்சத்திர சாதகமான ஒரு நாளாக இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எதிர்காலம் சார்ந்த சில வேலையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு மேம்படும். உத்தியோகத்தில் திருப்தியான சூழல்லாம் உண்டாகும். வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்படுங்கள். மனதுல ஒரு புதுவிதமான இலக்குகள்லாம் பிறக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள்லாம் பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்களை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள்லாம் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களிடம் ஏற்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்துல லாபங்கள் ஏற்படும். சக ஊழியர்களால் மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நாள். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும். பக்தி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விதமான ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யுங்க. நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்க பேச்சில அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அரசு சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை. வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு மேம்படும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். மனதளவில் நம்பிக்கை பிறக்கும். இன்றைய நாள் பாசம் நிறைந்த நாளாகும். எதிர்பாராத தன வரவு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் வெளிப்படும். பூசம் நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கு மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடல் தோற்றத்துல ஒரு தேஜஸ் இருக்கும். இன்னைக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அழகு கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதே போல வியாபாரத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்குவதில் சந்தோஷம் உண்டாகும். தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே போல விட்டு கொடுத்தல் புரிதல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசிய தேவை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. அதே போல உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையற்ற உணவுகள், அதே மாதிரி இதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு ஒத்துக்குதா அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஒவ்வாமை அப்படின்றது ஒன்று வரும். அதனால கன்னிராசி நேயர்கள் உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க. வேலை ஆட்களிடத்தை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் பொறுமை தேவை. சில வேலையெல்லாம் திட்டமிட்டு மேற்கொள்வதால் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நன்மையான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும்.
ஏன்னா விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. எதிர்பாராத திடீர் பயணங்கள் ஏற்படும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றியெல்லாம் மறையும். புதுவிதமான உணவுகள்ல ஆர்வம் ஏற்படும். புதிய முயற்சிகள்ல பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் தேவை. உத்தியோகத்துல சாதகமற்ற சூழல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் நியாயமான பேச்சு, அதாவது நிதானமான பேச்சு, தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து நியாயமா பேசுனீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்துல மதிப்பு, மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசய எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமான ஒரு நாளாக இருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு, மரியாதை மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு மேம்படும். சொத்து சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அரசு சார்ந்த வழியில அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். மறைமுக தடைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசய எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சமூக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும். நண்பர்களின் சந்திப்புகளால் மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியெல்லாம் சாதகமாக இருக்கின்ற ஒரு நாள். அதே போல உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் உங்களுக்கு தொழில்ல நல்ல மாற்றங்களும், தொழில்ல லாபங்களும், மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிசய எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். போராடும் நட்சத்திரக்கார பொறுப்புகள்லாம் கிடைக்கும். உத்திராடும் நட்சத்திரம் ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனதளவில் புதிய பாதை புலப்படும். பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவிடைய புரிதல் ஏற்படும். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய தென்கிழக்கு திசை அதிசய எண் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கு. திருவோணம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் மேம்படும். வியாபாரத்துல அலைச்சல்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியமின்றி செயல்பாடு இருக்கட்டும். தனிப்பட்ட விஷயத்துல கவனம் தேவை. ஜாமீன் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி குடுக்கல் வாங்கல்ல, அதே மாதிரி பேச்சுல எல்லாத்திலுமே இன்னைக்கு நிதானத்தோட கடைபிடிங்க. அமைதியா இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துட்டு ஒரு தேங்காய் வாங்கி சூறக்காய் விட்டுட்டு போங்க, எல்லாம் சிறப்பாக நடக்கும். அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர் அலைச்சல்கள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பிள்ளைகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. தாயாரின் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளால் விலகும். பயணங்கள் மூலம் மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளாக விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.